ஹலோ கைஸ், போன வீடியோஸில் நம்ம செல்ஃப் ஜாயின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சீக்வன்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸில் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுப்போம் தெரியுமா, சீரியல் நம்பர் 1 2 3 4 அப்படி கொடுப்போம்ல. ஸோ அந்த நம்பரை வந்து நம்மளே மேனுவலாக கொடுக்காம சிஸ்டமே வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோமா நம்ம கொடுப்போம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி இந்த நம்பர்லாம் இன்சர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பேர் தான் வந்து சீக்வன்ஸ். அதாவது அதுவே யூனிக்காக ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அது வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பிரைமரி கீ காலம் இருக்குல்ல, பிரைமரி கீ காலமில் வந்து டூப்ளிகேட் இருக்கக்கூடாது, நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ டூப்ளிகேட்னா ரிப்பீட்டடாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி டைமில் நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த எரருமே இருக்காது அந்த பிரைமரி கீ காலமில். ஓகேவா, ஸோ அது மாதிரி அந்த இடத்துல வந்து நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அடுத்தது இது வந்து நம்ம எந்த காலம், பிரைமரி கீ காலம் கொண்டு தான் இது யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அது கிடையாது. நம்ம எந்த காலம் கொண்டாலும் எந்த நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து டேபிள் இருந்தால் தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது டேபிள் இருந்தால் தான் கிரியேட் பண்ண முடியும்னு இல்லை, நீங்கள் இது நார்மலாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு எந்த டேபிளுக்கு வேணாலும் நம்ம இந்த சீக்வன்ஸ் நம்பரை கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது டேபிள் இருந்தால் தான், இது இல்லைனாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதோட சின்டெக்ஸ் இதுதான். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சீக்வன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிரியேட்ன்ற கீவேர்ட் நம்ம சின்டெக்ஸை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம எதை ஒரு டேட்டா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், சீக்வன்ஸ்னு சொல்கிறது ஒரு டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட். நம்ம டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரியேட்டுன்ற அந்த கீவேர்டோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதனால தான் கிரியேட்டுன்ற அந்த கீவேர்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, சீக்வன்ஸை கிரியேட் பண்ண போகிறோன்னு சொல்கிறீங்க, அதோட நேம் என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ சீக்வன்ஸோட நேமை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, சீக்வன்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் எந்த நம்பர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சில பேர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். ஓகேவா, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்றத கேட்கும் இது. ஸோ அது நம்ம வந்து சொல்லணும், இது மாதிரி ஸ்டார்ட் வித் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டார்ட் வித் அப்படின்னா ஸ்டார்ட் வித் எந்த நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த நம்பரை கொடுக்கணும். ஓகே, இன்க்ரிமெண்ட் பை, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் வித் 1ன்னு கொடுத்துட்டீங்க, இதில் வந்து நான் எப்படி இன்க்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறது, அதாவது 1 1 நான் ஆட் பண்ணிகிட்டே போட்டால், இல்லை 2 2 ஆட் பண்ணி போட்டால், இல்லை 5 5 ஆட் பண்ணி போட்டால், இல்லை 50 50 ஆட் பண்ணிட்டு போட்டால், நம்மளே கொடுக்குறது இதுதான். ஓகேவா, நம்ம வந்து சொல்லலாம், இல்லை 1 1 ஆட் பண்ணிட்டு போ, இல்லை 2 2 ஆட் பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதான் இன்க்ரிமெண்ட் பைன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் பை நீங்கள் எந்தெந்த எவ்வளோ கேப் போட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது மினிமம் வேல்யூனா எந்த வேல்யூலேருந்து நீங்கள் வந்து கொண்டு போகலான்னு இருக்கீங்க அப்படின்றத மினிமம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் வேல்யூ 1 கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ நீங்கள் 1 கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூ 100 கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ நீங்கள் 100ம் கொடுக்கலாம். ஓகேவா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ மினிமம் வேல்யூவும் கொடுக்கணும். மேக்ஸ் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, மேக்ஸிமமாக நீங்கள் எந்த வேல்யூ வரையும் நீங்கள் ரீச் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்றது தான் மேக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 1லேருந்து 100 வரைக்கும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னீங்கன்னா மினிமம் ஸ்டார்ட் வித் 1ன்னு கொடுப்பீங்க, அதாவது மினிமம் வேல்யூ 1ன்னு கொடுப்பீங்க, மேக்ஸிமம் வேல்யூ 100ன்னு கொடுப்பீங்க. ஓகேவா, ஸோ அதான் மினிமம் அண்ட் மேக்ஸிமமோட டிஃப்ரென்ஸு. ஓகேவா, சைக்கிள் நோ சைக்கிள் அப்படின்னா என்னன்னா, சைக்கிள்னால் இப்போ ஒரு நீங்கள் வந்து ஸ்டார்ட் வேல்யூ 1 கொடுத்துட்டீங்க, மேக்ஸிமம் வேல்யூ 10 கொடுத்துட்டீங்க. ஓகேவா, இப்போ இந்த 10க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சைக்கிள் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, அது வந்து அப்படியே நின்றும், சீக்வன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா, அதே நீங்கள் சைக்கிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து திருப்பி 10 வரையும் வரும், திருப்பி 10 வந்து முடிஞ்ச அப்புறம் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து 1லேருந்து திருப்பி 10 வரையும் வரும். அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து சைக்கிள். நீங்கள் நோ சைக்கிள் கொடுத்தீங்கன்னா ரொட்டேட் அந்த மாதிரி ஆகாது, ஜஸ்ட் அந்த 10 வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா, ஓகே, கேட்சின்னா என்ன, ஆர்டர்னா என்ன அப்படின்றத நம்ம போக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது கிரியேட் பண்ணலாம், சீக்வன்ஸ் என்ன அப்படின்றத கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் ஒரு சீக்வன்ஸோட சின்டெக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட்ன்ற ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். என்ன கிரியேட் பண்ண போகிறோம், சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். சீக்வன்ஸோட நேம் வந்து SQL1 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா, நான் வந்து சொல்கிறேன் ஸ்டார்ட் வித் 1. ஓகேவா, எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்க்ரிமெண்ட் பை 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்க்ரிமெண்ட் பை 2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் இதில் வந்து 2 கொடுக்குறேன். ஓகேவா, இன்க்ரிமெண்ட் பை 2 அப்படின்னா ஃபஸ்ட் வேல்யூ எனக்கு 1ல் இருக்கும், அடுத்தது +2 ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம போகும்போது 3 ஆகிடும் எனக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்த வேல்யூ போகும்போது எனக்கு 5 ஆகிடும், அடுத்தது 7 ஆகிடும். ஸோ அது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேவா, இதை இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் வேல்யூ 1 இருக்கும், அடுத்த வேல்யூ வரும்போது 1 + 1 2 ஆகிடும், திருப்பி அடுத்த வேல்யூ வரும்போது 2 + 1 3 ஆகிடும். அதுமாதிரி ஒரு நம்பராக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ அதான் வந்து இன்க்ரிமெண்ட் பை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மினிமம் வேல்யூனா நான் வந்து மினிமம் வேல்யூ 1 கொடுத்துருக்கேன்,
மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 கொடுத்துருக்கேன். ஓகேவா, எனக்கு 3 ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் சைக்கிள் எதுவுமே போடல. ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது, கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ சீக்வன்ஸோட வேல்யூ எப்படி நம்ம பார்க்குறது, நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி பார்க்குறது, கரண்ட்டாக இருக்குது என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றது எப்படி பார்க்குறது அப்படின்னா அதுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நெக்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேல்யூ பார்க்கணும், நெக்ஸ்ட் வேல்யூன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத காட்டும். ஓகேவா, கரண்ட் வேல்யூ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டாக இப்போ என்ன வேல்யூவில் அந்த சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டும். ஓகேவா, இது ரெண்டுமே வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி அது என்ன வேல்யூ வச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சீக்வன்ஸோட நேம் கொடுக்கணும். ஓகேவா, சீக்வன்ஸ் டாட் நெக்ஸ்ட் வேல்யூ ஃப்ரம் dual. ஓகேவா, ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இது dual கொடுத்தாலே வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸில் ஒரு காலம் ஒரு ரோ இருக்கிற ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதுதான் டியூலோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, ஸோ அதை நம்ம வந்து இந்த வேல்யூவை வந்து கொடுக்க போகிறோம். எனக்கு சீக்வன்ஸில் இருக்க ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து அந்த இதில் ஸ்டோர் பண்ணி எனக்கு பாப்புலேட் பண்ண அப்படின்னு சொல்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா, அதாவது செலக்ட் பண்ணுறோம், எதை செலக்ட் பண்ணுறோம், சீக்வன்ஸில் இருக்க நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த டியூலில் போடு, டியூலேருந்து நம்மளுக்கு ஷோ பண்ணு அப்படின்றது தான் இதோட மீனிங். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 1ன்னு காட்டுது. ஓகேவா, இப்போ திருப்பி நம்ம இதே ரன் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன காட்டும், நம்மளுக்கு 2ன்னு காட்டும். ஓகேவா, இப்போ நம்ம திருப்பி இதே ரன் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ என்ன காட்டும், நம்மளுக்கு 3ன்னு காட்டும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த இதில் வந்து கரண்ட் வேல்யூ போடலாம். ஓகேவா, இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னா கர் வேல்யூன்னு போடணும். ஓகேவா, கர் வேல்யூ அப்படின்னு போடணும். ஓகேவா, இது நம்ம போட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ வந்து 3 இருக்குன்னு காட்டுது. ஓகேவா, ஸோ அதாவது நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம கடைசியாக பண்ணது 3 இருந்தது. ஸோ 3 இருந்ததுக்கப்புறம் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கர் வேல்யூன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வேல்யூ 3 கொடுக்குறேன், நான் சைக்கிள் எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் வந்து இது நெக்ஸ்ட் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே வராது, எரர் காட்டும். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரீச் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து ஆல்டர் சீக்வன்ஸ் ஆனால் நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் ஷோ ஆகுது. ஓகேவா, ஸோ இப்படி தான் வரும். நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துட்டு சைக்கிள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு இது மாதிரி எரர் தான் வரும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து மின் அண்ட் மேக்ஸிமமோட அந்த சீக்வன்ஸோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இதில் சைக்கிள் வச்சு எப்படி பண்ணுறது, கேட்ச் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை நம்ம ட்ராப் பண்ணிடலாம். ஓகேவா, ஒரு சீக்வன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ட்ராப் சீக்வன்ஸ் அதோட நேம். ஓகேவா, சீக்வன்ஸு அதோட நேம். ஓகேவா, இது போட்டு நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராப் ஆகிடும். ஓகேவா, ஸோ சீக்வன்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சைக்கிள். அவ்வளோதான், சைக்கிள் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. நம்ம இந்த இடத்துல சைக்கிள் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து சைக்கிள் ஒன்லி கொடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வரும். ஓகேவா, அதிலே கொடுக்குது பாருங்கள், நம்ம நம்பர் மஸ்ட் பி கேட்ச் மஸ்ட் பி லெஸ் தேன் 1 சைக்கிள் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்பர் டு த கேட்ச், நம்ம வந்து சைக்கிள் எப்போ கிரியேட் பண்ணாலும் அதுக்கு வந்து கேட்ச் கொடுக்கணும். ஓகேவா, கேட்சை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றத பார்த்துடணும். ஓகேவா, ஸோ சைக்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ சீக்வன்ஸ் டு ஜென்ரேட் வேல்யூ ஆஃப்டர் இட் ரீச்சஸ் அ லிமிட். ஓகேவா, அதாவது ஒரு வேல்யூ வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டும் திருப்பி எனக்கு சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த சைக்கிளோட அர்த்தம். ஓகேவா, கேட்ச் அப்படின்னா என்னதுன்னா இது வந்து கேட்ச்னா என்னதுன்னா ஆரக்கிளே வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, அது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த மெமரி வந்து அலோகேட் பண்ணும். அதில் நம்ம எவ்வளோ மெமரி நம்ம கொடுக்கணும் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கேட்சோட அர்த்தம். ஓகேவா, நம்ம இது கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கேட்ச்க்கு வந்து எப்படி ஃபார்முலா கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ டிவைடட் பை ஏபிஎஸ் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை போட்டு இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுடலாம். செலக்ட் சீல் ஆஃப் மேக்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருந்தாங்க. செலக்ட் சீல் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மின் வேல்யூ minus min value divided by ABS
ஏபிஎஸ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்து ஃபார்முலாவாக கொடுத்துருந்தோம். ஓகேவா? சீல் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மின் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மின் வேல்யூ டிவைடட் பை ஏபிஎஸ் இன்டூ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம மேக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னது? மேக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு 3. ஓகே, மேக்ஸ் வேல்யூ 3. மினிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னது? 1. ஓகே, இன்க்ரிமெண்ட் எவ்வளோ? 1. ஸோ நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம இதில் ரன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ தான் நம்ம வந்து இதில் கேட்சில் இன்னும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா 3 - 1 வந்து 2. ஓகேவா? 2 டிவைடட் பை 1 வந்து என்னது? 2 தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கேட்சில் வந்து 2 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கேட்சி வந்து 2 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் வராது. சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சீக்வன்ஸ் 1 கிரியேட்டட் அப்படின்றது வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த கேட்சி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது வந்து கேட்சி கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா, அதாவது சீக்வன்ஸில் கேட்சி கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ கொடுப்போம். இப்போ நம்ம வந்து கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ அதில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதாவது சீக்வன்ஸ் ஸ்டார்ட் கரண்ட் நாட் எட் டிஃபைன்ட், அதாவது நம்ம இன்னும் சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதனால் கரண்ட் வேல்யூ இருக்காது, இல்லை அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, அது அப்படியே தான் வச்சுருக்கோம், அதனால் வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 1. இப்போ நம்ம கரண்ட் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு ஷோ ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆகும். அதுக்கு அடுத்த வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 3 ஆகும். இப்போ நம்ம கரண்ட் வேல்யூ பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 காட்டும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3யோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம சைக்கிள் கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன ஆகும்னா 3 முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா 1ன்னு காட்டும், உங்களுக்கு 4 போகாது. ஓகேவா? பார்த்தீங்களா? 3 முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அடுத்து திருப்பி செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், திருப்பி தேர்டு, திருப்பி 1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சைக்கிளோட கான்செப்ட். ஓகேவா? ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சைக்கிள் நம்ம எப்போ சைக்கிள்லாம் கொடுக்குறோமோ அப்போ வந்து இந்த கேட்ச் வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கேட்ச் வேல்யூ கொடுக்காம உங்களால் சைக்கிள் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி சீக்வன்ஸை ஆல்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதான் வந்து ஆல்டரோட சின்டாக்ஸ். ஓகேவா? ஆல்டர் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இதே தான். இந்த இடத்துல ஆல்டர் பண்ண போகிறோம், நீங்கள் ஆல்டர் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து கிரியேட் பதில் ஆல்டர் யூஸ் பண்ணணும். ஆல்டர் யூஸ் பண்ண அப்புறம் இந்த ஸ்டார்ட் வித்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களால் ஆல்டர் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி சீக்வன்ஸ் ஆல்டர் பண்ணி எனக்கு இது ஸ்டார்ட் வேல்யூ 1 வேணா 10லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் புதுசாக தான் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? எப்போல்லாம் ஒரு சீக்வன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களோ உங்களால் இந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சீக்வன்ஸில் மீதி எல்லா வேல்யூவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் வேல்யூவோ மின் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ நீங்கள் மீதி எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டார்ட் வேல்யூ ஒண்டி உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதாவது ஆல்டரில் வந்து உங்களால் இந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆல்டரோட சின்டாக்ஸ். ஸோ ஆல்டர்னு பண்ண போகிறோம், எந்த ஆல்டர் பண்ணும்போது சீக்வன்ஸ் ஆல்டர் பண்ண போகிறோம். அந்த சீக்வன்ஸோட நேம் இப்போ வந்து நம்ம இந்த சீக்வன்ஸ் SEQ1ன்னு வச்சுருக்கோம்னா SEQ1ன்ற நேமை கொடுத்துடணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பை நீங்கள் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு விரும்புறீங்க. இப்போ நான் 1 வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து அதில் 2ன்னு கொடுக்குறேன்னா 2 கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ வந்து நான் இப்போ 3 வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து 10 கொடுக்குறேன் அப்படின்னாலும் 10 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வேணாம் அப்படின்னா நோ மேக்ஸ் வேல்யூ நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேவா? நம்ம சைக்கிள் கொடுக்குறீங்க அப்படின்னா சைக்கிள் வந்து கேட்ச் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் சைக்கிள் கொடுக்கல வேணான்னா நோ சைக்கிள் அப்படின்னு கொடுத்துடலாம். ஆர்டர்ன்றது ஒன்றும் கிடையாது, லைனாக ஆர்டராக வர்றது தான் அந்த ஆர்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? இது நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இது சின்டாக்ஸில் ஒரு இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ஆர்டர் கொடுக்கு, ஆனால் முக்கியமாக இந்த சைக்கிள் கேட்செல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆல்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஆல்டர் சீக்வன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இதான் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு வாட்டி சீக்வன்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் ஆர் ஆல்டர் தி ஸ்டார்ட் வேல்யூ. அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் வேல்யூ நம்ம சொன்னது தெரியுமா, இதை வந்து உங்களால் ஆல்டர் பண்ணவோ இல்லை இது பண்ணவோ முடியாது, எடிட் பண்ணவோ முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து எடிட் பண்ணவோ முடியாது. ஓகேவா? இட் இஸ் பாசிபிள், அதாவது
இந்த மின் வேல்யூவோ மேக்ஸ் வேல்யூவோ உங்களால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் அது முடியும். ஓகேவா, இது வந்து பாசிபிளாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி சைக்கிள் கொடுக்குறது, எப்படி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது இதுதான் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து ஒரு டேபிளில் நீங்கள் வந்து டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்துட்டா போதும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இதை ஒண்டி நீங்கள் எடுத்துட்டா போதும். இதை ஒண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துட்டா போதும். இப்போ நான் ஏதோ ஒரு டேபிளை வந்து இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்சர்ட் இன்டூ ஏதோ ஒரு டேபிள் ஏபிசின்னு ஒரு டேபிள், சும்மா இது டம்மியாக வச்சுக்குவோம். ஏபிசின்ற ஒரு டேபிளில் எனக்கு வந்து ஒரு 4-5 காலம் இருக்குது, ஒரு 3 காலம் இருக்குது. ஓகேவா, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 காலம் இருக்குது. ஓகேவா, ஸோ ஏ கமா பி கமா சி அப்படின்ற ஒரு 3 காலம் இருக்குது. வேல்யூஸில் நான் வந்து கொடுக்குறேன். எனக்கு ஏ காலமில் வந்து சீக்வன்ஸ் வரணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஏ காலமுக்கு வந்து இது மாதிரி நீங்கள் சீக்வன்ஸ் கொடுத்துட்டா போதும். ஏ காலமுக்கு வேல்யூ வந்து சீக்வன்ஸ் டாட் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு பிக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, சிக்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேவா, ஸோ இது மாதிரி கொடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பி காலமில் 2 இன்சர்ட் ஆகும், சி காலமில் 58 இன்சர்ட் ஆகும். சீக்வன்ஸில் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும் அந்த வேல்யூ வந்து இந்த ஏ காலமில் இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் சீக்வன்ஸ் வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேவா, ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிரைமரி கீ காலமுக்கு நம்ம ஏதோ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி சீக்வன்ஸ் டாட் நெக்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்ம இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக சீக்வன்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளோட டேட்டாபேஸ் டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இதுதான் சீக்வன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.